ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. என்னது ஆஃப்லைன் கிளாஸ் என்ன கோர்ஸ்? ஜெமினி இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் சரவணன் சாரா? சரவணன் சார். சென்னை சரவணன் சார் எடுத்தாங்க. லாஸ்ட் லெஃப்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட் ஆப்பரேட்டர் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ செட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா செட் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப் அண்ட் இட் இஸ் அனதர் கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐட்டம். ஸோ நமக்கு யூனிக் டேட்டா மட்டும் தான் அது என்ன பண்ண போகுது, கொடுக்க போகுது. அதுதான் செட். ஸோ டூப்ளிகேட் இருந்தாலும் எனக்கு செட் பண்ணுறது டூப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு யூனிக் டேட்டா மட்டும் எனக்கு என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ செட்ஸ் டோன்ட் அலோவ் டூப்ளிகேட் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ ஈச் ஐட்டம் இஸ் யூனிக். ஸோ டூப்ளிகேட்டாக நமக்கு உள்ள வராது, யூனிக் மட்டும் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ வி கேன் ஆட் ஆர் ரிமூவ் ஐட்டம்ஸ் பட் வி கேனாட் சேஞ்ச் த இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். ஸோ ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற டேட்டாவை செட்டுக்குள்ளே நான் இப்படி தான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னோட டேட்டா டைப்ஸ் என்னென்ன எது எது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது இன்டிஜர். கரெக்டாக இதே ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா லிஸ்ட். மூணாவது இருக்குது மல்டிபிள் வேல்யூஸ். நம்ம அந்த ஓப்பன் பேரந்தசிஸ்ல கொடுத்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும், டப்புளாக மாறும். ஆனால் ஸோ செட்டுங்கிறது அதே ஓப்பன் பேரந்தசிஸ்ல கொடுக்க போகிறோம், பட் செட் கொடுத்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ செட் கொடுத்தோன்னே அது டேட்டா என்னங்கிறது எனக்கு காட்டுது. கரெக்டா? ஓகே. ஸோ இதில் பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏல ஏயோட வேல்யூ எங்கே கொடுத்துருக்கோமா, எதுவும் கொடுக்கல. கரெக்டா? ஸோ ஏயோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, செட்டில் ஆட் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கிளாஸில் செட்டு தான் வருது. ஸோ நான் ஆடும் பண்ணுறேன். ஸோ ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு நான் ஆட் பண்ணிட்டே வரேன். ஏவை பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு 1 2 3. ஓகேவா? ஸோ டேட்டா டைப்பை நான் என்ன பண்ணுறேன், ஆட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ள ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ணிக்க ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூஸை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ என்ன, எனக்கு 1 2 3 வருது. ஓகே, இப்போ இதே வேல்யூஸ் எனக்கு என்ன பண்ண போகிறேன், செட் ஆஃப் நான் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்க, பிரிண்ட்டுக்குள்ள செட்டுக்கு பதிலாக எனக்கு வேல்யூஸ் எல்லாமே பாப்புலேட் ஆகுதா? இப்போ பை டிஃபால்ட்டாக செட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், செட்டுங்கிறத ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ செட் ஆஃப் L1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ செட் ஆஃப் L1 கொடுத்தோன்னே எனக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூனிக் டேட்டா மட்டும் எனக்கு பாப்புலேட் ஆயிருக்கா பை டிஃபால்ட்டாக.
ஸோ அதுதான் செட்டோட வேலை. ஸோ செட்டோட வேலை என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு யூனிக் டேட்டா மட்டும் எனக்கு பாப்புலேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த இதில் பாப்புலேட் பண்ண போகிறேன். ஸோ எத்தனை டேட்டா கொடுத்தாலும் அந்த மாதிரி தான் நமக்கு பாப்புலேட் பண்ணி காட்டும். இன்னும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இது மட்டும் இல்லை, செட் 1 செட் 2 இது மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். விச் இஸ் இப்போ நான் L3 அப்படிங்கிறது கொடுக்குறேன். L3 ஈக்குவல் டு செட் ஸோ L2 ஆஃப் செட் L1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். வந்து ஸோ செட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா யூனியன் ஆல் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ யூனியன் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா செட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வேல்யூஸ் நான் என்ன பண்ணணும் செட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட்டில் டேட்டாவை பாஸ் பண்ணுறேன். செட் ஆஃப் L2 கொடுத்துருக்கோமா? இப்போது செட் இது L1 print of L1 by L2. Set of கொடுக்கலையா? ஓகே. L1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. டேட்டா வந்திருக்கா? இப்போ பாருங்க யூனிக் டேட்டா மட்டும் எனக்கு டேட்டாவை அப்ளை பண்ணிக்கும். விச் இஸ் ஈவன் 2 டேட்டா செட்ஸ்ல இருந்தும் எனக்கு என்ன பண்ணிருக்கு டேட்டாவை எடுத்திருக்கு. அந்த டேட்டாவை எனக்கு யூனிக் ஆப்பரேஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம இந்த செட் ஆப்பரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோமா? ஸோ யூனியன் ஆல் இன்டர்செக்ட் மைனஸ் அதுதான். ஸோ இன்டர்செக்ட் நமக்கு யூனியன் இருக்கும், யூனியன் ஆல் கிடையாது. ஓகே. ஸோ யூனியன் ஆல்ங்கிற கான்செப்ட் இதுல கிடையாது. யூனியன் மைனஸ் செட் இது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் செட்டை மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து யூனியன் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ இதுலயே இன்ஸ்டெட் ஆஃப் நான் அண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பைப் பதில் அண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். அண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்தா எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு இன்டர்செக்ட் ஆப்ரேஷன் இருக்கும். ஓகேவா? ரெண்டுலயுமே யூனிக் டேட்டா என்ன இருக்கோ அது நமக்கு பப்ளிக் பண்ணி காட்டும். அதே மைனஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கும்? மைனஸ் டேட்டாவை நம்மளுக்கு பாப்புலேட் பண்ணும். which is set 1 minus set 2 அப்படின்னு எனக்கு டேட்டா செட் காட்டும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் எல்லாமே நமக்கு என்ன பண்ண போறோம்? பாண்டாஸை இம்போர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பாண்டாஸ் லைப்ரரிஸை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இம்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணிக்க மாட்டீங்க. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி pip இன்ஸ்டால் நோட்புக் எடுத்தோமோ அதே மாதிரி பாண்டாஸ் கொடுக்க போறோம். நீங்க பாண்டாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த பாண்டாஸ் லைப்ரரிஸ் ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடும். நீங்க பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு என்னென்ன வரும்னா நம்ம பையன் சேர்ந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா?
ஸோ இதுதான் நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஸோ இங்கே நான் உங்களுக்கு இங்கே நோட்லேயே அனுப்பிச்சி வரேன். இங்கே நீ என்ன பண்ணுங்க, கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு pip install pandas. ஓகேவா? ஸோ pip install pandas கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு pandas இன்ஸ்டால் ஆயிடும், நம்ம பையன் சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஓஎஸ் நேம் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை ஓஎஸை கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இது எனக்கு லோக்கலாக எனக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ஹேண்டில் ஆகுது, அதுக்காக யூஸ் பண்ணுறது இம்போர்ட் ஓஎஸ். ஸோ இப்போ கரண்ட் டேட்டா எங்கே இருக்குது, எந்த டேரக்டரியில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கெட் சிடபிள்யூடி. ஸோ ஓஎஸ் தான் முடிச்சு அப்படிங்கும். ஓஎஸ் டாட் நம்ம என்ன பண்ணணும், கெட் சிடபிள்யூடி கொடுக்குறோம். ஸோ சிடபிள்யூடிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை தான் சிடபிள்யூடின்னு சொல்லுவோம். ஸோ கெட் பண்ணுறோம், எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ என்னோட லோக்கலில் நான் என்ன பண்ணிக்க, என்னோட பைத்தன் ஃபைல்ஸை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை கொடுத்து தான் நான் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். இப்போ இதுவே சேஞ்ச் டைரக்டரி கொடுக்குறோம் அப்படின்னா சிஹெச்டிஐஆர் அப்படி கொடுத்தா இந்த டைரக்டரியிலேருந்து நான் வேற ஒரு டைரக்டரியை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், அங்கே நான் என்னோட ஃபைல்ஸ்லாம் வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு சிஹெச்டிஐஆர். ஓகேவா? இப்போ இது ரன் பண்ணால் எனக்கு எங்கே ஃபைல்ஸ் இருக்குங்கிறத சொல்லணும். ஸோ என்னோட ஃபைல்ஸ் நான் ரன் பண்ணணும்னா எனக்கு இந்த லொக்காலிட்டியிலேருந்து தான் டேட்டாவை நான் கன்சிடர் பண்ணணும். அப்போது இதுக்குள்ளே தான் எனக்கு என்ன இருக்குன்னா என்னோட ஃபைல்ஸ் இருக்கணும். ஸோ நான் இப்போ ஏதோ ஒரு ஃபைல் டேட்டா வச்சிருக்கேன், அந்த ஃபைல் டேட்டா நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது அது இதுக்குள்ளே தான் எனக்கு டேட்டா உள்ளே வரணும். ஸோ யூசர்ஸ்குள்ள லெனோவோக்குள்ள டவுன்லோட்ஸ் இதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன், டெய்ல்ஸாக ஃபைல்ஸ்லாம் வச்சுக்க போகிறேன். ஸோ டேட்டா டாட் சிஎஸ்விங்கிற ஒரு ஃபைல் எனக்கு வரணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வெளியிலே எடுத்துக்கலாம், டவுன்லோட்ஸ்க்கு வெளியிலே லெனோவோக்குள்ளே வச்சுருப்பேன் மோஸ்ட்லி நிறைய ஃபைல்ஸ், நான் அங்கே இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எனக்கு டேட்டா ஃபைல்ஸ்லாம் இருக்கா, ஸோ டேட்டா டாட் சிஎஸ்விங்கிற ஃபைல் எனக்கு இங்கே இருக்குது. இதுதான் டேட்டா டாட் சிஎஸ்வி. ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் நான் என்ன பண்ணலாம், ரீட்லாம் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரீட் பண்ண போகிறேன். ஸோ லெனோவோ இருக்குது, லெனோவோக்குள்ளேயே நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டாவை இப்போது ஃபஸ்ட்டு டேரக்டரியே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கரண்ட் டேரக்டரிக்கு பதிலாக நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ லெனோவோக்குள்ள இருக்குது. இப்போ இந்த டேட்டாவை நான் ஓப்பன் பண்ணணும்னா நான் ஏதோ ஒரு டேட்டா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிடிடிஎஃப் என்னன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. அது கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எந்த ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேங்கிறத சொல்லணும். அப்போது ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ எந்த ஃபார்மேட்டாக இருந்தால் அந்த ஃபார்மேட்டை நான் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ஸோ டாட் சிஎஸ்வினா சிஎஸ்வி, ஜேசன்னா ஜேசன். ஓகேவா? எந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு கரெக்டா? இப்போ ஓப்பன் பண்ணதை டேட்டாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரீட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ டிடி டாட் ரீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வேரியபிள் டாட் ரீட், அப்போ இதுக்குள்ளே இருக்கிற டேட்டா எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டும். இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்ன டேட்டா இருக்குங்கிறது காட்டுதா? ஸோ விஜய், பாலா, சிபி, தீனா, எய்மூர், சிவா, நியூ, டுடே, எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகுது. சரி, இப்போ பாருங்க, ரீட் கொடுக்குறேன். ரீடில் எனக்கு டேட்டா எல்லாம் வந்துருக்கா? ஸோ ஸ்லாஷ் டி அப்படிங்கிறது செகண்ட் காலமாக ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு காலம் முடிஞ்சு நெக்ஸ்ட் காலமாக ஆட் பண்ணுறது ஸ்லாஷ் டி. ஸ்லாஷ் என்னங்கிறது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ புது லைனில் டேட்டா இருக்குது அப்படின்னா அது எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இங்கே பாருங்க, ஸோ இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். ஸோ இது ஸ்லாஷ் டி அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் காலமாக கன்சிடர் பண்ணணும். நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் இந்த டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா இது தேர்டு காலமாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டும். ஓகேவா? இப்போ அதை நம்ம பண்ணி பார்ப்போம். ரிமூவ் பண்ணிடுறேன், சேவ் வேணாம், நான் அப்பன் பண்ணுவோம், அப்பன் பண்ணுவோம் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணும்போது என் டேட்டா என்னென்ன இருக்குங்கிறது எனக்கு வரிசையாக வரும். ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரிங்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகாது, எம்டி ஸ்ட்ரிங்காக தான் அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது ரீட் ஆனது தான், அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டேட்டா ரீட் பண்ணிங்கிறது உங்களுக்கு பாப்புலேட் ஆகாது. இஃப் ஸோ நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக ஏதாச்சும் டேட்டா அப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு டேட்டா வரும். ஓகே, அது வரையும் எனக்கு எப்படி ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும்.
இப்போ நான் திரும்ப ஓப்பன் பண்ணி இந்த டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு லிஸ்டட் அந்த ஃபைலில் இருக்கிறதே பார்க்கணும் அப்படின்னா நான் ரீட் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா லைன் பை லைனாக எனக்கு ரீட் ஆகும். ஓகேவா? எனக்கு எம்டியாக ஒரே ரோவாக ரீட் ஆச்சு, அது வெறும் ரீட். ரீட் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக எனக்கு என்ன ஆகும், பாப்புலேட் பண்ணி காட்டும். ஓகேவா? ஸோ ரீட் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக எனக்கு பாப்புலேட் பண்ணி காட்டும். ஓகே, இதில் நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாவை பிரிண்ட் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்க, இது எனக்கு ஒரே லைனாக டேட்டாவை காட்டும். இப்போ ஸ்லாஷ் என்னங்கிறது எனக்கு என்ன பண்ணுச்சு, நெக்ஸ்ட் லைனில் எனக்கு பிரிண்ட் பண்ணிச்சா, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லைன் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிங்களா? ஸோ இதுதான் ஸ்லாஷ் என். ஸோ ஸ்லாஷ் என்னங்கிறது எனக்கு என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லைனில் எனக்கு லைன் பை லைனாக இதுக்கப்புறம் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அதுதான் இந்த டேட்டா செட்ஸ். இப்படி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைனுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகேவா? ஓகே, இப்போ ரீட் ஆஃப் கொடுத்தீங்க, பிரிண்ட்டும் கொடுக்கலாம், பிரிண்ட் ஆஃப் கொடுத்தும் நம்ம கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் நீங்கள் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், திரும்ப டேட்டாவை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிட்டீங்கனாலே அந்த டேட்டா செட்ஸ் போயிடும். இப்போ பிரிண்ட் பண்ணி டேட்டா ரீட் பண்ணிங்கன்னா நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் அப்டேட் பண்ணி காட்டும். ஸோ பாண்டாஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணும், விச் இஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபைல் டேட்டாவை ஒரு டேபிள் காலம் ஃபார்மேட்டாக எனக்கு மாற்றி அந்த டேட்டாவை ரீட் பண்ணி காட்டும் அப்படிங்கிறது தான் பாண்டாஸ். ஓகேவா? ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸாக எனக்கு என்ன பண்ணும், டேட்டாவை காட்டும். என்னோட ஃபைல் டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸாக எனக்கு டேபிள் காலம் ஃபார்மேட்டுக்கு மாற்றி எனக்கு டேட்டாவை விசுவலைசேஷனாக காட்டும். அதுதான் பாண்டாஸ். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைலில் இருக்க டேட்டா ரீட் ஆகும், அப்படியே போயிடும். அதுக்கு மேலே எந்த டேட்டாவும் இருக்காது. ஓகேவா? இல்லை இந்த டேட்டாவை நான் ரீட் பண்ணேன், இதெல்லாம் க்ளோஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை நான் ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? வேறு ஆப்ஷன் இல்லை. சரி, பண்ணுனா அந்த டேட்டா ரீட் ஆகும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். திரும்ப ரீட் கொடுத்தீங்கன்னா ரீட்லாம் ஆகாது, ரீட்லாம் நமக்கு ஆகாது. ஸோ அந்த இன்புட் ஆப்ரேஷன் இஸ் ஆன் க்ளோஸ் டு ஃபைல். ஸோ நம்ம அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கனெக்ஷனை க்ளோஸ் ஆகிடும், நமக்கு திரும்ப டேட்டாலாம் வராது. திரும்ப நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரீட் பண்ணணும். எது பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இப்போது இந்த டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா எனக்கு ஓப்பன் பண்ண முடியாது. கரெக்டாக? இல்லை நான் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபைல் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் எழுத போகிறேன். இஃப்ல இந்த பாத்தில் இந்த கண்டிஷன் இருக்கா. ஸோ நம்ம கரண்ட் ஒர்க்கிங் டேட்டானா லெனோவோக்குள்ள தான் இருக்கும். ஸோ லெனோவோக்குள்ள இருக்கிற டேட்டாவை எக்ஸிட் பண்ணுறா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஸோ இஃப் அந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணு, எனக்கு என்ன மோடில் ஓப்பன் பண்ணு, ரீட் அப்படிங்கிற ஒரு மோடில் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ இதுவே ரைட் கொடுத்தீங்கன்னா டபிள்யூ கொடுக்கணும், டபிள்யூ கொடுத்தா ரைட். ஸோ என்னோட ஃபைலில் அப்டேட் பண்ணணும், அப்பன் பண்ணணும் அப்படின்னா ரைட் ஆப்ஷன் கொடுத்தா எனக்கு டேட்டா அப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ ரீட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஃபைலில் டேட்டா ரீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அஸ் ஃபைல் அந்த ஃபைலில் எனக்கு டேட்டாவை காட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? வேறு எதுவுமே பண்ணல. இஃப் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபைலை நான் ஓப்பன் ரீட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். அந்த இடத்துல ரீட் கொடுக்குறேன். வேறு எதுவுமே இங்கே ரீட் கொடுத்தோமா அதே மாதிரி தான் இந்த டேட்டாவை நான் ரீட் கொடுக்க போகிறேன். அது பிரிண்ட் கூட கொடுக்க போகிறேன். இல்லை அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்டுங்கிறத எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? வாய்ஸ் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணலையா? சேஞ்ச் டேட்டா எனக்கு வேணும், லெனோவோ கூட தான் இருக்கணும். ஓகே, ஃபைல் இருந்துச்சுன்னா எனக்கு டேட்டா காட்டுதா? இப்போ ஃபைல் இல்லை, இப்போ இந்த ஃபைல் வந்து இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ டிஏடி அப்படிங்கிற ஃபைல் இருக்கா, எனக்கு ஃபைல் இல்லை. ஃபைல் இல்லைன்னா எனக்கு யாரோ இருக்கா, இருந்துச்சுன்னா ரீட் பண்ணி, இல்லைன்னா எனக்கு ஃபைல் பண்ணு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறோன்னா அதுதான் இஃப் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டேட்டா இருந்துச்சுன்னா ரீட் பண்ணு, டேட்டா இல்லைன்னா ரீட் பண்ணாத அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நான் டேரக்ட்லி கொடுக்காம நான் ரன் டைமில் இன்புட் நான் வாங்கிக்கலாமா அப்படின்னா வாங்கிக்கலாம். ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஸோ பேஸ் டைரக்டரி எங்கே இருக்குங்கிறத சொல்ல போகிறேன்.
அந்த ஃபைல் லொகேட்டர் எங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அந்த டேட்டாவை நான் சொல்ல போறேன். லெனோவோக்குள்ள தான் இருக்கு. லெனோவோக்குள்ள டேட்டா டாட் சிஎஸ்வி ஃபைல் நேம் கொடுக்க போறேன். அண்ட் இன்னொரு எங்க பாத் இருக்குங்கிறத சொல்ல போறேன். ஸோ பாத்துக்குள்ள நான் என்ன பண்றேன், என்னோட பேஸ் டைரக்டரி கொடுக்க போறேன், ஃபைல் நேம் கொடுக்க போறேன். ஸோ சி கோலன்ஸ் யூசருக்குள்ள லெனோவோக்குள்ள டேட்டா டாட் சிஎஸ்வி அப்படிங்கிறத ஃபைலுக்கு ஓப்பன் ஆகுது. இங்க எப்படி டேட்டாவை நான் இப்படி கொடுக்குறேனோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு வேரியபிளா கொடுத்து அந்த வேரியபிளோட டேட்டாவை அசைன் பண்றேன். அசைன் பண்ணி என் டேட்டாவை பார்க்குறேன், எங்க இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். வேற எதுவுமே பண்ணல, ஃபைல் பாத் எங்க இருக்குங்கிறத பார்க்குறேன். ஐயோ ஸோ ஃபைல் பார்த்து தான் அப்படின்னு சொல்றேன். இப்போ அந்த ஃபைல் இருக்கா, ரீட் பண்றியா அப்படின்னு சொல்லி நான் இப்போ இருக்கிறேன். ஐயோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. டேரக்டா நான் ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம கொடுக்குறோம், இல்ல அந்த ஃபைல் டேரக்டரியை நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி இது வேரியபிளா பாஸ் பண்ணி என்னால் கொடுக்கவும் முடியும். ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது டெஃப் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணணும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணாலும் அது எனக்கு எங்கே கிரியேட் பண்ணணும், டெஃப்ங்கிறத ஒரு கீவேர்டு கொடுத்து தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டெஃப்ங்கிறது டிஃபைன். ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன். இப்போ ஃபங்க்ஷனை பாருங்க, a = 2, b = 5, c = a + b. இது இப்போ இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணி நீங்கள் சிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஆகுமா? பிரிண்ட் ஆஃப் சி அப்படிங்கிறத கொடுத்துருப்பீங்க கரெக்டாக. சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே என்ன வராது, சிங்கிற வேல்யூ வராது. ஏன்னா இது எதுக்குள்ள இருக்கு, சம்திங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், சம்திங்கிற ஃபங்க்ஷனை தான் நீங்க என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ சம்திங்கிற ஃபங்க்ஷன் எழுதி கால் பண்ணீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு அவுட்புட் வரும். புரியுதா? ஸோ இப்போ பிரிண்ட்ங்கிறது எனக்கு என்ன பண்ணும், ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணும். ஸோ நீங்க என்ன வேலையை பாஸ் பண்றீங்களோ அந்த வேலையை பாஸ் மட்டும் தான் பண்ணும், அது ரிட்டர்ன் தான் பண்ணாது. அது ரிட்டர்னே பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன்கிற ஒரு கீவேர்டு எனக்கு என்ன இருக்கு, ஆப்ஷன்ஸா இருக்கு. இப்போ பாருங்க, இதனால ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சம்திங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஏபிசி ஏபி டி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சுக்கேன். சி = a + b + d அப்படிங்கிறது நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். இப்போ ஏபி அப்படிங்கிறது வேல்யூவை நான் என்ன பண்றேன், 3ஐயும் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, சம்திங்ல பாஸ் பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கா. இப்போ இதையே நான் 4ன்னு கொடுத்து ரிட்டர்ன் பண்றேன். 25 எனக்கு அப்பன் ஆயிருக்கா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து நான் கால்குலேட் பண்ணா என்னால் அக்ரிகேஷன்ஸோ என்ன அடிட்டிவோ என்னால் என்ன பண்ண முடியும், பர்ஃபார்ம் பண்ண முடியும். சம்திங் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நல்லா பாஸ் பண்ண முடியும். ஓகே, இதுவே ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கீங்க, அதே ஸ்டேட்மெண்ட் தான் நான் ரிட்டர்ன்ல கொடுக்க போறேன், வேற எதுவுமே இல்லை. ரிட்டர்ன்ல கொடுத்து அந்த வேல்யூ என்ன இருக்கு, என்ன வேல்யூ இருக்கோ அந்த நான் வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நான் பாஸ் பண்ணி டேட்டா வந்துச்சு. இப்போ இதையே நான் அடிஷன் கொடுக்குறேன். எனக்கு எதாவது வருதா? ஸோ நன் டேட்டா டைப் அண்ட் இன்டீஜர். ஸோ எனக்கு என்ன பண்ணுது, அன்சப்போர்ட்டட் ஆப்ரேட் அப்படி காட்டுது. விச் இஸ் எனக்கு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் எழுதியிருக்கோம். ரிட்டர்ன்ங்கிறது எனக்கு என்ன பண்ணும், டேட்டா ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் என்னால் அக்ரிகேஷனோ இல்லை அடிட்டிவோ என்னால் சப்ராக்ஷனோ என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, மல்டிப்ளிகேஷன்ஸோ என்னால் மேனிபுலேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இதுவே ரிட்டர்ன் கொடுக்காம நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டா நம்மளால் அவுட்புட்க்கு அப்புறம் நம்மளால் வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணி வேல்யூவாக கெட் பண்ண முடியாது. அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ பிரிண்ட்டுக்கும் ரிட்டர்னுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் என்ன பண்றேன், மை சாம்பிள் 3 இருக்கான்னு பார்க்குறேன். மை சாம்பிள் 1, மை சாம்பிள் 2, மை சாம்பிள் 3. ஓகே, மை சாம்பிள் 3 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. இதை ஓப்பன் பண்றேன். எனக்கு மை நேம் இஸ் தீனா, ஐ எம் ஃப்ரம் சென்னை, ஒர்க்கிங் இன் எய்மூர் அப்படிங்கிற 3 வேறு சென்டென்ஸ் தான் பார்த்துருக்கேன். இதை நான் ரீடும் பண்ணலாம். கரெக்டா ரீட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஆர் கொடுத்து ரீட் பண்ணுவோம். கரெக்டா இப்போ ரீடு கொடுத்தீங்கன்னா நம்மளோடது டேட்டா காட்டுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், அப்பன் பண்ண போறேன், என் டேட்டாவை அப்பன் பண்ண போறேன். ஸோ டபிள்யூ கொடுத்து நான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ டபிள்யூ கொடுத்து நீங்க பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அது ரைட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ டேட்டாவை ரீட் பண்றதுக்கு பதிலாக ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ ரைட் பண்ணா டேட்டாவை அமெண்ட்மெண்ட் பண்ண போறோம். ஸோ டேட்டாவை அப்பன் பண்ண போறோம், ஏதோ மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போறோம். அதுதான் டபிள்யூக்கான டேட்டா. ஸோ டபிள்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? பர்ஃபார்ம் பண்ண போறேன். இப்போ டேட்டாவை அவுட்புட்டா எழுத போறேன். எனக்கு அவுட்புட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் வந்திருக்கு. இப்போ இது ரீட் பண்றேன். எனக்கு டேட்டா ரீட் பண்ணணும், ரீட் பண்ணதா வரும். ஓகே டன். ஓகே, அவங்க வந்து ரைட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இப்போ எத்தனை
ஸ்லாஷ் என் 750 டேட்டா செட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். 730 சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஸ்னோஃப்ளேக். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். அங்க காயத்ரி மேம் இருந்துச்சு. இருப்பாங்க. இப்போ ரீட் பண்ணி பார்ப்போம். காயத்ரி மேம் பாருங்க போய். ரைட் ஆப்ரேஷன் டேட்டா செட்ஸ். ஓகே, இப்போ ஃபைல் டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன், ரீட் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல ரீட் ஆர் கொடுத்தீங்கன்னா ரீட் எனக்கு டேட்டா வரும். இப்போ ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா டேட்டாவை அமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ்ங்கிறது எனக்கு என்ன பண்ணும், டேட்டாவை அப்பன் பண்ணும். இப்போ சின்மான் வந்துடுவா. இப்போ எஃபிஐ ரீட் பண்றேன். இங்கே டேட்டா எனக்கு என்கோட் ஆயிருக்கும். இப்போ எனக்கு என்ன ஃபைல் டேட்டா வேணுமோ அதை நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி இந்த டேட்டாவை நான் ஓப்பன் பண்ணி காட்டினா எனக்கு டேட்டா செட்ஸ் இருக்கும். அதை ரீட் பண்ணா எனக்கு டேட்டா செட்ஸ் எனக்கு அப்பன் ஆகும். இப்போ ஆட் பண்ண டேட்டாவை நம்மளால ரீட் பண்ண முடியுதா? இங்கே நம்ம ஆட் பண்ணோமா? இந்த இடத்துல நான் டேட்டாவை இப்போ நான் ஆட் பண்ணேன். எனக்கு இந்த டேட்டா எனக்கு இங்கே ரீட் ஆகுதா? இங்கே காட்டுதா? ஸோ எஃபி ரீட்ல கொடுத்தோம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா அந்த கனெக்ஷன்ஸ் அதோட க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு டேட்டா செட்ஸ். ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா லாம்டா வச்சு கிளிக் பண்ண போறேன். ஸோ லாம்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு டேட்டாவா இருக்கா, இந்த டேட்டாவுக்கு பதிலாக நான் ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணி நான் அடிஷனல் மேனிபுலேஷன்ஸோ பர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது லாம்டா. ஸோ லாம்டாங்கிறது எனக்கு ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணு, ரன் டைமில் கால் பண்ணு அப்படிங்கிறது தான் லாம்டா. ஓகேவா? ஸோ இம்போர்ட்டில் ஓஎஸ் கொடுத்தா அது கொடுத்தாச்சு. ஸோ ஆடில் லாம்டா கொடுத்தீங்க. ஏ கமா பி, பியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், ஏ ப்ளஸ் பின்னு சொல்லியிருக்கேன். அப்போ லாம்டாக்குள்ள நான் என்ன பாஸ் பண்ணுறேன், ஏவும் பியும் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஏபி கூட வேல்யூஸை நான் கொடுக்குறேன். எனக்கு இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸை மல்டிப்ளிகேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும். எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். பூலியனாகவும் ஆக்ட் ஆகும் அண்ட் தென் வேரியபிளாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அதுதான் லாம்டா. ஓகேவா? இப்போ இதே பாண்டாஸ் இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், பாண்டாஸ் இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இப்போதான் நீங்க என்ன பண்ணணும், அந்த பிப் இன்ஸ்டால் பண்றதை நம்ம இங்கே கொடுக்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பாண்டாஸை கொடுக்கல, இப்போதான் பாண்டாஸை கொடுக்க போறோம். இம்போர்ட் பாண்டாஸ் கொடுத்துட்டேன். நீங்க அங்கே கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரன் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு பாண்டாஸ் ஓப்பன் ஆகாது. ஓகேவா? இப்போ டேட்டா செட்ஸ் நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். எனக்கு 2 இருக்கு. ஓகேவா? ஒன்று இண்டெக்ஸ் நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். நானும் இண்டெக்ஸை கொடுக்க போறேன். ஓகே? ஸோ 10, 20, 30, 40, 50ங்கிறதுனா வேல்யூஸ். இண்டெக்ஸுங்கிறது எனக்கு என்னது, விஜய், அருண், மணி, பரத், அபி அப்படிங்கிறதுலாம் இண்டெக்ஸாக கொடுக்க போறேன். அது டேட்டா ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ண போறேன். அது டேட்டாவை கொடுத்தீங்கன்னா உங்க டேபிள் ஃபார்மேட் எனக்கு டேட்டா வருதா, ரோஸ் அண்ட் காலம்ஸா, இதுதான் பாண்டாஸ். ஸோ ஃபைல் டேட்டாவை நம்ம ரீட் பண்ணும்போது டேபிள் ஃபார்மேட்டாக மாற்றணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறது தான் என்னது, பாண்டாஸ். இப்போ இந்த டேட்டா செட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன், டிக்ஷனரியாக பாஸ் பண்ணுறேன். எப்பவுமே டேட்டாவை டிக்ஷனரியாக பாஸ் பண்ண முடியும் பாண்டாஸ்குள்ள. அப்படி கொடுத்தா நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, சிட்டி. நேம்குள்ள இருக்க வேல்யூஸ் என்ன, விஜய், அருண், மணி. ஏஜுக்கான வேல்யூஸ் என்ன, 30, 35, 40. அண்ட் தென் சிட்டி எனக்கு என்னது, சென்னை, மதுரை, வெள்ளூர். இப்போ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணேன், கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்டாவை பாஸ் பண்ணால் எனக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. எனக்கு நான் கொடுத்துருக்க டிக்ஷனரி வேல்யூஸாவே பாஸ் பண்ணுதா? அப்படி டிக்ஷனரி வேல்யூஸ் பாஸ் பண்ணக்கூடாது. நான் என்னவா பாஸ் பண்ணணும், ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரேம் பண்ண போறேன். என்னவா ஃப்ரேம் பண்ண போறேன், டேட்டா ஃப்ரேமாக கிரியேட் பண்ண போறேன். ஸோ டேட்டா ஃப்ரேமாக கிரியேட் பண்ணால் எனக்கு டேபிள்ஸ் அண்ட் ரோஸாவே எனக்கு டேட்டாவை பாப்புலேட் பண்ணி காட்டும். ஸோ டிஎஃப் கொடுத்து நாங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன காட்டுது, டேபிள் ஃபார்மேட்டாக டேட்டா வந்துடுச்சா? ஓகே. ஸோ டேட்டா ஃப்ரேம்ங்கிறது எனக்கு டேபிள்ஸ் ஃப்ரேமாக டேபிள்ஸ் காட்டும், டேபிள் டேட்டாவாக காட்டும். ஸோ விச் இஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எனக்கு டேட்டாவை பாப்புலேட் பண்ணி காட்டும். ஸோ டிஎஃப் கொடுத்து எனக்கு அங்கே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ
நான் அதே மாதிரி இன்னொரு ஃபைல் டேட்டா வச்சிருக்கேன், டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு ஃபைலு. இதை நான் அப்புறமா உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? ஸோ டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு ஃபைல் டேட்டாலாம் நான் இங்கே வச்சிருக்கேன். ஓகேவா? இங்கே என்ன டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம்? டைட்டானிக் டாட் சிஎஸ்வி தான் இருக்குது, நான் இங்கே வச்சிருப்பேன். டைட்டானிக் இங்கே இருக்குது, டைட்டானிக் டாட் சிஎஸ்வி. இந்த டேட்டாவை நான் காட்டுறேன். இந்த டேட்டா இருக்கா? ஸோ பேசஞ்சர் ID, surveyed, P class, name, sex, age, SIV, SP, and PARC, ticket and ticket fare, and cabin, and embark. இந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் காலம்ஸ் இருக்கு. இந்த எப்படி இதை காட்ட போறோம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த இங்க ஓப்பன் பண்றேன். இங்க டேட்டாவை ரீடு கொடுத்து நான் என்ன பண்றேன் பார்க்குறேன். இப்போ இந்த டேட்டாவை ஜேசன் இருந்தால் ஜேசன், ரீட்னா ரீட். ஸோ சிஎஸ்வினா சிஎஸ்வி என்ன பண்ணணும் அதை படி கொடுக்க போகிறேன். ஸோ DF1 அங்கே இருக்கிற டேட்டா அப்படி நம்ம பப்ளிக் பண்ணுதா? பட் டேட்டா மொத்தமாக எவ்வளோ எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது? 891 ரெக்கார்ட்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் எப்பவுமே 0 தான் ஸ்டார்ட் ஆகும், அதனால 890 ரெக்கார்ட்ஸ் தான் இங்கே காட்டும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 ரெக்கார்டு, கடைசி ஒரு 5 ரெக்கார்டு தான் எனக்கு டேட்டா காட்டும். இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? டேட்டாவை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் தான் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். வெறும் எனக்கு ஒரு 50 காலம் தான் இருக்குது, 50 ரெக்கார்டு தான் இருக்குது அப்படின்னா என்னால் 50 ரெக்கார்டை ஒரே டைமில் காட்டும். 60 ரெக்கார்டு தாண்டிச்சு, 60 ரெக்கார்டுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை பார்க்கணும்னா அப்போ தான் எனக்கு பிரச்சனை வரும். அந்த டேட்டாவை நான் எப்படி பாப்பே பண்ணுறதுன்னா அப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டேட்டா வந்துருச்சு. இப்போ டைல் ஹெட் அப்படிங்கிறது நான் என்ன பண்ண கொடுக்க போகிறேன். ஸோ டைல் கொடுத்தீங்கன்னா கடைசி 5 ரெக்கார்டு எனக்கு டிஃபால்ட்டாக வரும். இப்போ இதுவே எடுத்து ஹெட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்டு எனக்கு பாப்பே பண்ணி காட்டும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஃபஸ்ட் 5 ரெக்கார்டு வருதா? சரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டேட்டாவை வியூ பண்ணி பார்க்க போறேன். ஓகேவா? ஸோ ஹெட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்டு வரும். இதே டைல் கொடுத்தீங்கன்னா கடைசி 5 ரெக்கார்டு வரும் பை டிஃபால்ட். இல்லை எனக்கு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எனக்கு 10 ரெக்கார்டு வேணும்னா இப்படி கொடுத்தீங்கன்னா 10 ரெக்கார்டு வரும். ஸோ இது எவ்வளோ டேட்டா இருந்தால் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளால 59 ரெக்கார்ட்ஸ் எனக்கு கொடுக்குறேன். 59ம் எனக்கு வரிசையாக வருதா? எப்போ 60th ரெக்கார்டு வருதோ அப்போ எனக்கு என்ன வராது? டேட்டா செட்ஸ் வராது. அப்போ 60+ ரெக்கார்டு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த டேட்டா செட்ஸ் எனக்கு பாப்பேட் ஆகுது. ஸோ விச் இஸ் எனக்கு இப்படி கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் 5 ரெக்கார்டும் கடைசி 5 ரெக்கார்டு மட்டும் தான் நமக்கு பாப்பேட் ஆகும். ஓகேவா? இப்போ இதே டைட்டில் கொடுத்தீங்கன்னா கடைசி ரெக்கார்டு எனக்கு பாப்பேட் பண்ணி காட்டும்.
சிபி. அவங்களுக்கு கார பக்கம் ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸ் வச்சு தான் எடுக்க போறோம் கரெக்டா? ஸோ இந்த இண்டெக்ஸ் வச்சு எடுத்தனா அந்த இண்டெக்ஸ்ல எனக்கு எத்தனாவது ரோ வேணும் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கலாம். ஸோ 6, 7, 8 அந்த ரெக்கார்டு வேணும்னா எக்ஸாக்டா எனக்கு அந்த ரெக்கார்டு எடுத்துட்டு வரும். ஸோ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிற சீரியல் நம்பர் கிடையாது. ஸோ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி டேட்டாவை ரேஞ்ச் வைஸ் நான் எடுக்கணும்னா ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை கொடுக்க போறேன். ஸோ இண்டெக்ஸில் இஸ் இன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது இருக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா எனக்கு டேட்டா இருக்கும். ஸோ நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி 10, 11, 13, 15 எடுத்துட்டு போவோமோ அந்த மாதிரி. ஓகேவா? இந்த ரேஞ்சில் மட்டும் எடுத்துருக்கா. ஸோ ஸ்டார்டிங் என்ன எண்டிங் என்ன அப்படிங்கிறது இருக்கு. இல்லை எனக்கு இந்த ஒரே ஒரு டேட்டா மட்டும் கொடுத்தோம்னா 0 to 10 வரைக்கும் இருக்க டேட்டாவை எனக்கு பாப்பே பண்ணி காட்டும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க டேட்டா. ஸோ 2 டேட்டா பாஸ் பண்ணிங்கன்னா பிட்வீன்ல இருக்க டேட்டா பாஸ் பண்ணும். இல்லை ஒரே ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல சரி ஸ்டார்டிங்லேருந்து இல்லாமல் என்ன வேல்யூஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிக்கோமோ அந்த வேல்யூ வரைக்கும் எனக்கு டேட்டா பாஸ் பண்ணும். ஸோ எல்லாமே இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னா டிஸ்கிரைப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த என்னோட டேட்டா செட்ஸ் கரெக்டா? இந்த டேட்டா செட்ஸ்க்கும் இந்த கீழே இருக்க டேட்டா செட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். அவங்க பண்ணி வச்சுக்கிட்டு அது லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. அதனால லிஸ்ட்டுக்குள்ள செட்டு கொடுத்தா ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன இருக்குன்னா இங்கே நேம், செக்ஸ், ஏஜ் இந்த இதெல்லாம் இருக்கா? ஸோ இங்கே எனக்கு கேரக்டர் டேட்டா டைப் இருக்கு, நம்பர் டேட்டா டைப் இருக்கு. டிஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக் டேட்டா டைப் மட்டும்தான் உங்களுக்கு டேட்டா காட்டும். மற்றபடி எந்த டேட்டாவும் காட்டியிருக்காது. புரியுதா? ஸோ டிஸ்கிரைப்ங்கிறது என்ன பண்ணும்? இந்த தான் பண்ணும். இன்க்ளூட் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? மொத்தமாக வரும். ஸோ இன்க்ளூட் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற எல்லா டேட்டாவுமே காட்டும். உங்களுக்கு நியூமெரிக் டேட்டா டைப் மட்டும் வேணும், அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்குறது டிஸ்கிரைப். இதே இன்ஃபோன்னு ஒன்று இருக்கு. இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மொத்த காலம் என்னங்கிறது காட்டும், மொத்த டேட்டா டைப் டேட்டா என்னங்கிறது காட்டும், மொத்தம் எத்தனை காலம் இருக்குங்கிறத காட்டுதா, அண்ட் அதுக்கான ரோஸ் எத்தனை இருக்குங்கிறது காட்டுது, விச் இஸ் அதில் நல்லபிள் கவுண்ட் என்ன, நாட் நல்லபிள் கவுண்ட் என்னங்கிறது காட்டும். ஸோ கவுண்ட்டுங்கிறது என்னது? நாட் நல் கவுண்ட். ஸோ 891 ரெக்கார்ட்ஸ் எனக்கு நல்லே கிடையாது, அதுதான் பேசஞ்சர் ஐடி. சர்வர் ஐடி இதில் எதுவுமே இல்லை. பட் ஏஜுக்கான காலம்ல எனக்கு நல்லு இருக்கு. அது எத்தனை நல்ல இருக்கு? ஸோ 714 ரெக்கார்ட்ஸ் வந்து நாட் நல்லா இருக்கு, மீதிக்கு எல்லாமே நல்லபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ 100 சம்திங் ரெக்கார்ட்ஸ் எனக்கு என்னது நல்லபிளா இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் காலம்னா நல்லபிள் காட்டும். ஸோ ஏஜ் காலம் இருக்கா? இந்த ஏஜுக்குள்ள NaN அப்படிங்கிறது தான் நாட் அப்ளிகபிள் நல் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ நல் வேல்யூஸ்ங்கிறது NaN கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வேல்யூஸே இல்லைங்கிறது பொருள். ஓகேவா? ஸோ இந்த டிவிஎஃப் ஒன்றுங்கிறத டிபெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் பாஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? இதில் இந்த DF1ல நம்ம காலம் வைஸ் எடுக்கிறது எப்படி, அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது எப்படி, இதில் இந்த டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணால் எப்படி, உங்களுக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணால் எப்படி, அதில் ஃபில்டர் பண்ணுறது டேட்டாவை வச்சு ஃபில்டர் பண்ணுறேன், இந்த காலம் வச்சு நான் ஃபில்டர் பண்ணுறேன்னா அது எப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பைதான் ஃபைல்ஸ் உங்களுக்கு நான் அப்புறமா அனுப்பிச்சி விட்றேன். நாளைக்கு இல்லை எண்ட் ஆஃப் த டே இல்லைன்னா நாளைக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகேவா? ஸோ ரிமைனிங் கிளாஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.